நாம தூக்கத்துல காணக்கூடிய ஒவ்வொரு கனவுக்குமே பலன் இருக்கு. சில கனவுகள் நினைவுகளோட கற்பனை வடிவமா இருக்கும். மனிதர்கள் தங்களோட ஆழ் மனசுல இருக்கக்கூடிய நினைவுகளும் கனவுகளா வெளிப்படும். சில சமயம் நம்மளுடைய முன்னோர்கள் உனக்கு இப்படி நடக்கப் போகுது, இப்படி கஷ்டம் வரப்போகுது அப்படிங்கிறத கனவுகள் மூலமா வெளிப்படுத்துவாங்க. ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கும்போது வரக்கூடிய கனவுகள் மட்டுமே பலிக்கும். அதுவும் விடியற்கால கனவு விரைந்து பலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இறந்தவங்க நம்ம கனவுல வந்தாவே பொதுவா நம்மளுடைய வாழ்க்கைக்கான வழிகாட்டுதல், ஆலோசனை, ஆறுதல் சார்ந்த விஷயங்களோட தொடர்பு படுத்தப்பட்டிருக்கு. வாழ்க்கையில நம்ம நிலைகுலைந்து இருக்கும் தருணங்கள்ல அவங்க கனவுல நமக்கு ஒரு ஆறுதல் சொல்வதற்காக அவங்க வருவாங்க. நம்மளை சுத்தியே நம்ம சூட்சும ரூபத்துல அவங்க வாழ்ந்து கொண்டு தான் இருப்பாங்க. சில சமயங்கள்ல நமக்கு எச்சரிக்கை விடுக்கவும் அவங்க வருவாங்க. இறந்தவர்கள் கனவில் வருவது அப்படிங்கிறது எல்லா சமயத்திலையும் தவறு அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த சமயத்துல கனவுல எப்படி தோன்றுறாங்க, அவங்க சாப்பிட்றாங்களா, தூங்குறாங்களா, படுத்திருக்காங்களா, இல்ல அவங்க திரும்ப இறந்த மாதிரி இருக்கா அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்துடன் அது தொடர்பு படுத்தப்பட்டுள்ளது. என்ன நடக்கும் அப்படின்னு அந்த கனவோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும்னா அந்த கனவில் நடந்த நிகழ்வுகள் மற்றும் உணர்ச்சிகளை முதல்ல நம்ம கவனிக்கணும். அதை சரியா நமக்கு ஞாபகத்துல இருந்தா மட்டும்தான் பலிக்கும். அதே மாதிரி நீங்க ஒரு தவறு செஞ்சிட்டீங்க அப்படின்னா, செய்ய போறீங்க அப்படின்னா அந்த சமயத்துல இறந்தவர்கள் கனவுல தோன்றி உங்களுக்கான எச்சரிக்கையாக அவர்கள் சொல்வார்கள். அதை நம்ம எச்சரிக்கையா எடுத்துக்கணும். மீண்டும் அந்த தவறை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு அதை உணர்த்துறதுக்காக கனவுல அவங்க தோன்றுவாங்க. இறந்தவர்கள் கனவுல வந்தாவே சில சமயங்கள்ல நல்ல செய்தி வரும் நமக்கு. இறந்தவங்க கனவுல நம்மளை ஆசீர்வாதம் செய்வது போல கனவு வருது, அவங்க காலில் நம்ம விழுந்து கும்பிடுறோம், அது மாதிரிலாம் கனவு வந்தது அப்படின்னா உங்களுக்கு நன்மை வரும், சீக்கிரம் நல்ல செய்தி வரும், பணம் கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். இறந்தவர்கள் கனவுல அழுவது போல கனவு கண்டீங்க அப்படின்னா அது நல்லதில்லை. கோவிலில் போய் உங்கள் பேருக்கு அர்ச்சனை செஞ்சுக்குங்க. இறந்தவர்களோட திதி நாளில் உங்களுடைய முன்னோர்களோ அப்பா அம்மாவோ அவங்க இறந்த திதி நாளில் போய் நீங்கள் உங்களுக்கு தெரிந்தது அப்படின்னா அவங்களுக்காக ஒரு மோட்ச விளக்கு போட்டுட்டு அவங்கள நினச்சி வேண்டிக்கிட்டு வாங்க. இறந்தவர்கள்ட்ட பேசுகிற மாதிரி கனவு கண்டீங்க அப்படின்னா பெயரும் புகழும் ஏற்பட போகிறது அப்படின்னு அர்த்தம். இறந்து போனவங்க உங்கள் வீட்டில் தூங்குவது போல கனவு கண்டா, அதுவும் ஒரு கட்டிலில் படுத்திருக்காங்க, அதில் அப்படியே தூங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி கனவு கண்டீங்க அப்படின்னா பெரிய கண்டம் வரப்போகுது, ஆனால் அந்த கண்டத்தில் இருந்து தப்பிச்சிடுவீங்க அப்படின்னு அர்த்தம். சவப்பெட்டியை மட்டும் கனவுல கண்டீங்க அப்படின்னா நமக்கு தெரிந்தவர்களுக்கு யாரோ ஒரு கஷ்டம் வரப்போகுது, அதுவும் மிகப்பெரிய துன்பம் வரப்போகுது. அது நான் சொல்ல விரும்பல அது என்ன கஷ்டம்னு. அந்த மாதிரி ஒரு கஷ்டம் வரப்போகுது நெருங்கிய நண்பருக்கு அப்படின்னு அர்த்தம். அது நெருங்கிய நண்பர்னு இல்லை, உறவினராக கூட இருக்கலாம், யாரோ ஒருத்தருக்கு அது வருது அப்படிங்கிற. சில சமயங்களில் பார்த்திங்கன்னா உறவுகளுக்குள்ளே தான் இந்த கனவு காட்டும்னு இல்லை, நண்பர்களுக்கு கூட அவங்களுக்கு இவங்களுக்கு இன்னாருக்கு இந்த மாதிரி ஆக போகுது அப்படின்னு சொல்லி கனவு உணர்த்தும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இறந்தவர்கள் உங்களுடன் சாப்பிடுவது போல கனவு கண்டா நற்புகழும் பெயரும் உங்களுக்கு கிடைக்க போகுது, செல்வ செழிப்பு ஏற்பட போகுது, பணம் கிடைக்க போகுது, பணம் பல வழிகளில் உங்களுக்கு வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். இதில் சொல்லப்பட்ட கனவுகள் உங்களுக்கு வந்திருக்கா, உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தது அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்லக்கூடிய தகவலானது உங்களுக்கு முழுமையாக புரியும். இறந்தவங்க உங்ககிட்ட பேசுகிற மாதிரி கனவு வந்தது அப்படின்னா இக்கட்டான நிலையில் உங்களுக்கு உதவ சில பேர் வருவாங்க அப்படின்னு அர்த்தம். நாமே இறந்து விட்டது போல கனவு வருது அப்படின்னா அது ஒன்றும் பயப்படவே வேணாம், நல்லது தான். நம்முடைய ஆயுள் கூடும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. இறந்து போன உங்கள் தந்தையை கனவுல கண்டீங்க அப்படின்னா உங்களால் தீர்க்கவே முடியாமல் இருக்குது. ஒரு சொத்தை வாங்கிட்டீங்க, அந்த சொத்துனால ஒரு பிரயோஜனமும் இல்லை, அதை விற்கணும்னு பார்க்குறீங்க, விற்கவும் முடியல அப்படின்னா அந்த பிரச்சனை கூடிய சீக்கிரம் தீரப்போகுது, விரைவில் உங்களுக்கு வெற்றிகரமாக அதை விற்று முடிப்பீங்க அப்படின்னு அர்த்தம். இறந்து போன தாய் உங்களுக்கு கனவுல வர்றாங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கோ இல்லை உங்களுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இப்படி யாருக்கு வேணாலும் இருக்கலாம், நெருங்கிய உறவினருக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு அர்த்தம். அடுத்து நமக்கு வேண்டப்பட்ட யாராவது இறந்து விட்டது போல கனவு வந்ததுன்னா அது உறவுகளாக இருக்கலாம். நான் ஏற்கனவே சொன்னேன், நண்பர்களுக்கு கூட கனவு மூலமாக நமக்கு வரக்கூடிய நல்லதையும் கெட்டதையும் இறந்து போனவர்கள் உணர்த்துவாங்க. அடுத்து இறந்து போனவர்களை யாராக இருந்தாலும் சரி, அது நான் தான் சொன்னேன்ல, நண்பர்களாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், இது மாதிரி யாரை வேணாலும் சரி தூக்கிட்டு போகிற மாதிரி கனவு வந்ததுன்னா நன்மை உண்டு. இறந்தவர்கள் நம்ம கனவுல அழுவது போல கனவு கண்டா நான் ஏற்கனவே சொன்னேன், கோவிலில் போய் அர்ச்சனை செய்யணும், கண்டிப்பாக செய்யணும்.
ஏன்னா அவர்களுடைய ஆன்மாவும் சில சமயங்கள்ல கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கும். அப்ப நம்ம கோவில்ல போய் அர்ச்சனை செய்யறதுனால அவங்களுக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. இறந்தவர்களுடன் பேசுவது போல கனவு கண்டால் புகழ் ஏற்பட போகிறது அப்படின்னு அர்த்தம். அந்த பேசுறப்ப அவங்க மகிழ்ச்சியா அவங்க முகம் தெரியுது அப்படின்னா நல்லது. அதே ஒரு சோகமா கஷ்டப்பட்டுக்கிட்டு அப்பயும் கண்கள்ல கண்ணீரோட அழுவது போல பேசுனாங்க அப்படின்னா நமக்கு கஷ்டம் வரும்னு அர்த்தம். அதே போல தாய் தந்தைக்கு நான் தனித்தனியா விளக்கம் சொன்னேன். இறந்து போன தாய் தந்தைய கனவுல கண்டோம் அப்படின்னா, பொதுவா பார்த்தீங்கன்னா, கனவு கண்டவருக்கு வர இருக்கும் ஆபத்தை சுட்டிக்காட்டி எச்சரிக்கை வந்திருக்கிறார்கள் என்று அர்த்தம். நோய்வாய்ப்பட்டு இறந்துட்டாங்க ஒருத்தர். அவங்க உங்க கனவுல வர்றாங்க. அவங்க எப்படி பேசுறாங்க அப்படின்னா, நல்லா ஆரோக்கியமா இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க. நல்லா மகிழ்ச்சியா பேசுறாங்க அப்படின்னா, அவங்க நல்ல இடத்துல இருக்காங்க. அவங்களுடைய ஆன்மா சாந்தி அடைஞ்சிருச்சு அப்படிங்கிறது தான் அர்த்தம். உங்க கனவுல விலங்குகள் இறந்து போன மாதிரி, அத நீங்க தூக்கிட்டு போற மாதிரி கனவு கண்டாலும் நன்மைகள் தான் சேரும். இறந்தவர்கள் நமக்கு உணவு பரிமாறுவது போல கனவு கண்டீங்க அப்படின்னா, மகிழ்ச்சியான செய்திகள் வரும். பணம் ஏதாவது தடைபட்டு இருந்தது, யார்கிட்டயாவது குடுத்துட்டு அந்த பணம் வராம இருந்ததுன்னா வரும். தடைபட்ட காரியம் தடை விலகி சுபமாக நடக்கும் அப்படின்னு அர்த்தம். தான் இறந்து விட்டது போல் கனவு வந்தது அப்படின்னா நன்மைகளே ஏற்படும், வாழ்வில் மகிழ்ச்சி ஏற்பட போகிறது. அதுதான் அர்த்தம். சிலருக்குலாம் இறந்த உயிரினங்கள் கூட, அதாவது அவங்க ரொம்ப அன்பா வளர்த்திருக்கக்கூடிய பெட் அனிமல் இருக்கும் இல்லையா, அது இறந்து அது கனவுல உணர்த்தும். அது கனவுல வந்தது அப்படின்னாவே கவலைப்படாதீங்க, கவலையெல்லாம் பறந்து போகும், மனசுல நிம்மதி பிறக்கும் அப்படின்னு அர்த்தம். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.